கன்னி ராசியில் உருவாகக்கூடிய புதாதித்ய யோகம்னு பேர். இந்த எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த கன்னிக்கு அதிபதி புதன். அதுலேயே இந்த கிரகங்கள் சொந்த கிரகங்கள் அதனுடைய அதிபதி கிரகங்கள் வரும்பொழுது இல்லை ஒரு கிரக சேர்க்கையில் கூட்டு சேர்க்கையில் சேரும் பொழுது அது யோகமாக மாறி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி மாளவிய யோகம், குருச்சந்திர யோகம், குருலக்ஷ்மி யோகம், அதே மாதிரி கஜகேசரி யோகம், மாளவிய யோகம், இந்த புதாத்திய யோகம், இப்படிலாம் பலவிதமான யோகங்கள் உண்டு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த புதாதித்ய யோகம் கன்னிராசியில் உருவாகும் பொழுது கண்டிப்பாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்த போகுது. ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான பதிவு தான் இந்த பதிவில் பேச போகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புதன் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிரகம்னு சொல்லுவேன். இளவரசன்னு பேர். அதாவது எந்த பக்கம் இருந்தாலும் அதை அரவணைச்சி தன் பக்கம் கொண்டு வந்து அவரை ஒரு நிலைநிறுத்தி கொண்டு வர்றது இந்த புதனுடைய அமைப்பு. அதே புதன் சரியில்லை அப்படின்னா வாயை கொடுத்து மாட்டிக்கிற ஆளுன்னு பேர். அப்போது எதுவுமே தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரி பில்டப் கொடுக்கறது, இந்த பந்தா காட்டுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதன் கெட்டு போச்சு அப்படின்னா. அதே புதன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வாக்குஸ்தானம், வாக்குப்பளிதம், சொல்கிற சொல்லும் செயலும் கரெக்டாக இருக்கும், நடக்கக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். புதனுடைய அமைப்பு அந்த கூர்மையான புத்தி, கூர்மையான படிப்பறிவு, எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா தனக்குன்னு ஒரு பேர், இதெல்லாம் பதிச்சுட்டு வர்றது புதன். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவன் புதன். அப்போது பயணத்தின் போது பெரிய கிரகங்கள் சில மற்ற கிரகங்கள்லாம் இணையக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த கூட்டு சேர்க்கை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த புதாதித்ய யோகம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 16ஆம் தேதி இரவு 7:29 மணிக்கு சூரியன் கன்னி ராசியில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. செப்டம்பர் 23ஆம் தேதி காலை 9:59 மணிக்கு புதனும் கன்னி ராசியை சேரக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த தினம் பார்த்திங்கன்னா இந்த சூரியன் புதன் இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா புதாதித்ய யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். அந்த அக்டோபர் 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா சூரியன் துலாம் ராசிக்கு வர வரைக்கும் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ராஜயோகம் நீடிக்கும். அப்போது சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புதாதித்ய ராஜயோகம் சில ராசிகளுக்கு மிக சாதாரண மாற்றம் அல்ல, அசாதாரண மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அப்போ நான் திரும்ப சொல்கிறது தான், எவ்வளோ கிரக பயிற்சிகளை நீங்கள் கேட்டாலும், எவ்வளோ கிரக பயிற்சிகளை பற்றி யார் என்ன சொன்னாலும் அந்தந்த சுய கிரகங்கள் உங்களுக்கு எப்படி வேலை செய்கிறதுங்கிறது தெரிஞ்சிக்கல அப்படின்னா, இல்லை உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக ஜாதகம் பார்க்குறதும் வேஸ்ட்டு, நீங்கள் கேட்குறதும் வேஸ்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு ஆள் உங்களுக்கு எப்படி வேலை செய்யலாம்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்க முடியும், அதுக்கு தகுந்த மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன வேணால் நினைக்கலாம், என்ன வேணால் ஆசைப்படலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் உங்கள் காலகட்டத்தை வழி நடத்தக்கூடிய கிரகத்தினுடைய தன்மைன்னு ஒன்று இருக்குது. அதோடு நீங்கள் ஒத்து போகும்போது தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீ ஒரு ரூட்டில் போயிட்டு அது ஒரு ரூட்டில் இழுத்துட்டு போயிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் விரயமாக கொண்டே செல்லும், நிறைய நேரத்தை எடுக்கும், வேறு ஒன்றும் பண்ணாது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புதாதித்ய யோகத்தில் முதல்ல வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல சிம்மராசிக்கு வருது. இந்த சிம்மத்தின் பார்த்திங்கன்னா செல்வம் மற்றும் பேச்சு தொடர்பான அம்சத்தில் இந்த புதாதித்ய ராஜயோகம் இருக்குது. அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு இந்த நேரம் ஒரு கரெக்டான டைம், கரெக்டாக நான் ஏற்கனவே சொன்ன சிம்மராசிக்கு திரும்ப நான் சொன்னது காரணம் என்ன, டைம் மேரேஜை தள்ளி போடாதீங்க, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கங்க, நான் சொன்ன காரணம் தான். அதே மாதிரி படிப்பு செட்டில் ஆகக்கூடிய விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி எங்கேயாவது பணம் லாக்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்பி பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த சொசைட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு ஹை லெவல் பீப்புள் யாராக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப நாளாக நீங்கள் சந்திக்கணுங்கிற நபர்களை எல்லாம் கண்டிப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இந்த சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். தொழிலதிபர்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள ஒரு நல்ல காலகட்டம். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அறிவார்ந்த முறையில் சிறப்பாக செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இந்த சிம்மராசிக்காரர்கள் வருது. பயன்படுத்தி கொள்ளுங்கப்பா. பயன்படுத்திக்கிறவங்க முன்னேறிடுவாங்க. அதுக்கு அடுத்த வரக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருமானம் மற்றும் லாபம் தொடர்பான அம்சத்தில் புதாதித்ய ராஜயோகம் உருவாக இருக்குது. இந்த ராசியினுடைய கீழே பிறந்தவர்களுக்கு எல்லாமே சாதகமான பலன்களை கொடுக்க போகுது. காலகட்டத்தில் வருமானத்தில் அசாதாரண வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு காலகட்டம், பொருளாதார நிலை மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம். வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டார்ட் அப் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கௌரவ பதவி நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ரொமோஷன் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த மற்றவர்களோட அந்த உறவை கண்டிப்பாக நல்லா வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை விட வீட்டில் இருக்கிறவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக வெளியில் இருக்கிற ஆளுங்களை நம்ம பேரை கெடுத்தக்கூடாது, நம்ம யாருங்கிறத அப்படியே லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டே வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப விடாப்பிடியாக இருக்கக்கூடிய ஆளுங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் பணியில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் பார்த்திங்கன்னா நல்ல உறவை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
முதலீடுகள் வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்ல மாற்றம் உண்டுங்கிறத தெரிந்து புரிந்து வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து முதலீடு செய்வது உங்களுடைய பணத்தை மிகப்பெரிய ராஜயோகத்தை உருவாக்கி கொடுக்கும். ஏதோ நண்பன் சொன்னால் அவன் சொன்னால் இவன் சொன்னால் அவனே இரும்படிச்சுக்கிட்டு இருப்பான். ஷேர் மார்க்கெட்டில் ஒன்று போய் போடும்பா, இவனுக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. சம்மந்தம் இல்லாத நபரிடம் போய் சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பேசும்போது கண்டிப்பாக அந்த விரயத்தை நீங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும். எதாவது சொல்லுவாங்களா, இரும்பு இருக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைங்கிற மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கிற தொழில் வேறு, இவன் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் வேறு. சம்மந்தமே இல்லாமல் கொண்டு போய் எங்கேயோ போய் பணத்தை சொன்னான்னு சொல்கிறதுக்காக போய் பணத்தை போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. அதே மாதிரி அதுக்கு அடுத்ததாக வந்து புதாதித்ய ராஜயோகம் யாருக்கு நல்லது பண்ணுது அப்படின்னா மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணுது. ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இதுக்கு மேலே ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க போகிறீங்க. உள்நாடு மற்றும் வெளிநாடு பயணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது. எல்லா விதமான பொருள் வசதிகளை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. அதுக்கு நீங்கள் முன்னாடியே இந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்கி வச்சுருக்கணும். அப்போ ஒரு தொழிலில் ஒரு நல்ல நிலை உருவாக்குவதற்குண்டான பிளாட்ஃபார்ம் நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த காலகிரகத்தினுடைய சஞ்சாரத்தால் கண்டிப்பாக இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பையும் நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகுது இதுக்கு மேலே புத பகவான். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு மேலே தொழிலுக்குண்டான முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. சம்பள உயர்வையும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த டிபார்ட்மெண்ட்டும் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அரசாங்க ஊழியர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் பிடித்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்க கண்டிப்பாக பணி நிமித்தமாக பயணம் செய்ய வேண்டிய காலகட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. அதாவது ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பணியும் பார்த்த மாதிரி இருக்கும், அந்த ட்ராவலும் போய் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுக்க போகிறாரு. சகல விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் பங்கேற்பது, நிறைய வீடு, கல்யாணம், காது குத்து, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கலந்துக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களை சுற்றி நிறைய சுப நிகழ்ச்சிகளை இந்த புத பகவான் உங்கள் காதுக்கு செவிகளில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். பணம் சம்பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த காலகட்டம் சேமிக்கக்கூடிய காலகட்டம். ஸோ சேமிக்க பழகிக் கொள்ளுங்கள். பணம் வரும்போது தான் சேமிக்க முடியும். நீங்கள் பணம் வரும்போது என்ஜாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் பணம் எப்பவுமே தொடர்ந்து வரும்னு சொல்ல முடியாது. வரும்போது சேமிக்க பழகிக்கொண்டவர் வாழ்க்கையில் வளமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வரும்போது யாரெல்லாம் ஆடம்பரமாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் பின்னாடி கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாருங்கிறத நான் பார்த்த உண்மை. ஸோ அதனால் பணம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயந்தான். அதை அவரவர் எப்படி பயன்படுத்துகிறார்களை பொறுத்து தான் அவருடைய வாழ்க்கையில் வெற்றியும் வீழ்ச்சியுமே தவிர இதில் எந்த கிரகங்களோ உங்களை வந்து வீழ்த்தணும், உங்களை வந்து நசுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் வேறு என்னையை பற்றி சிறப்பாக பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் திரும்ப நான் சொல்கிறது தான், இந்த எந்த ஒரு யோகம் வந்தாலும் நீங்கள் அப்படியே பிளைண்டாக நம்பாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா இது நான் வந்து பொதுவான பலன்களை எடுத்து சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் சுயபக ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடகலக்கணம் எடுத்திங்கன்னா கடகலக்கணத்துக்குலாம் சுக்கிரன் புதன்லாம் நல்லாவும் கிடையாது, அசுபரா மாறவதாக இருப்பான். அப்போ புத பகவான் வந்து உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாற்றங்களை தன்னால் கொண்டு வந்து கொடுத்துருவார். சப்போஸ் அசுப நிலையில் இருந்தாலும் மாரகாதிபதியாக இருந்தார் அப்படின்னா அவன் சார்ந்த விஷயங்களே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலாம். இல்லை ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை சந்தித்து வந்திருக்கலாம், இருக்கிற பிரச்சனையை உருவாக்கி கொடுக்கலாம். இப்படி பல தாத்பரியங்கள் உண்டு. அது அவங்களுடைய சுயஜாதகத்தில் அந்த கிரகங்கள் அமர்ந்த இடத்தை பொறுத்தும் அவர்களுடைய நிலைகளை பொறுத்து தான் அந்த கிரகங்கள் உங்களுக்கு அந்த யோக பலனை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குங்கிறத மட்டும் மனதில் தெளிவாக வைத்துக்கொண்டு அடுத்த பதிவில் வேறு நினைவை பற்றி பெருமையாக பேசலாம். வாழ்க நலமுடன் நற்பவி நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः.